ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷலோம். நல்லா இருக்கீங்களா? பைபிளிலே ஒரு சம்பவத்தை உங்கள் முன் கொண்டு வர நான் விரும்புகிறேன். அசாத்தியமாக காணப்படுகிற ஒரு சம்பவம், அசாத்தியமாக காணப்படுகிற ஒரு பெரிய பிரச்சனை, உயிருக்கே ஆபத்தாக இருக்கிற பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை எப்படி மேற்கொள்ள முடிந்தது என்பதைத்தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். கவனிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்பொழுதும் கர்த்தருடைய சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்றுபோட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். தொடர்ந்து நாம் வாசிக்கிற வசனம் என்னவென்றால் 7வது வசனம், வசனம் 7. அப்பொழுது சவுல் அவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அடித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். தேவன் என்ன சொல்லியிருந்தார்? சம்பூர்ணமாக எல்லாவற்றையும் நீ சங்கரிக்க வேண்டும். இந்த அமலேக்கியர்கள் இருக்கிற காலமெல்லாம் நீங்கள் நிம்மதியாக வாழ்வது சாத்தியமே அல்ல. இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு சத்துருக்கள். அமலேக்கியர்கள் ஏசாவின் சந்ததி. ஏசா யாக்கோபுவுக்கு சத்துரு. யாக்கோபு ஆவிக்குரியவைகளின் அடையாளம், ஏசா சரீரப்பிரகாரமானவைகளுக்கு அடையாளம். சரீரம் எப்பொழுதுமே ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் விரோதமாகத்தான் போராடுகிறது. ஏசாவினுடைய இலக்கே யாக்கோபை கொல்ல வேண்டும் என்பது. சாத்தானுடைய ஆசை, கவனிங்க, ஆவிக்குரியவர்களை சங்கரிப்பதுதான். இது ஆதி முதலே வந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம்தான். ஏசாவின் சந்ததியாக அழைக்கப்படுகின்ற அமலேக்கியர்கள் ஏசாவினுடைய குமாரர்கள். அங்கிருந்து வந்தவர்கள்தான் இந்த அமலேக்கியர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து வாக்குத்தத்த பூமியை நோக்கி அவர்கள் பிரயாணம் செய்தபோது அமலேக்கியர்கள் அவர்களுக்கு இடையூறாக திடீரென வந்து அவர்களுக்கு தடையாக, அவர்களுக்கு பின்னால் பகுதியிலிருந்து பலவீனமாக இருக்கின்ற பிள்ளைகளின் மீது, ஸ்திரீகள் மீது திடீரென தாக்குதல் நடத்தி இஸ்ரவேலர்களுக்கு இருந்த ஆஸ்தியையும் அதேபோல கள்ளம் கபடமே அறியாத சிறு பிள்ளைகளையும் கொலை செய்து விடுவார்கள், அல்லது சில சந்தர்ப்பங்களில் அவர்களை பிடித்துக் கொண்டு போய்விடுவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறிக் கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் மீது அடிக்கடி திடீரென வந்து தாக்குதலை தொடுத்து அவளுக்கு நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்ற அந்த சத்துருக்களை குறித்து தேவன் சவுலிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வருகிறபோது அமலேக்கியர்கள் உங்களுக்கு செய்தவைகள் எல்லாவற்றையும் நான் மனதில் வைத்திருக்கிறேன். யாத்திராகமம் 17:14 வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். 16ஆம் வசனம். அமலேக்கின் கை, கவனிங்க, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். இவர்கள் தேவனையே விரோதித்தார்கள்,
தேவனுக்கு விரோதமாக கைகளை ஓங்கினார்கள். எனவே கவனிங்க, அவர்களை சிட்சிக்கும்படி திட்டவட்டமாய் கட்டளை கொடுக்கிறார். சவுல் என்ன செய்திருக்க வேண்டும்? தேவனுடைய கட்டளையின்படி அமலேக்கியரை சங்கரித்திருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் மீண்டும் மீண்டும் இவர்கள் பிரயாணம் பண்ணுகிற வழிகளிலே திடீரென வந்து இவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை அல்லது சேர்த்து வைத்திருப்பதை, இவர்களிடம் கொண்டிருப்பவைகளை அவர்கள் அபகரித்து போவார்கள். இப்படி சேர்த்து வைக்கிறவைகள் எல்லாவற்றையும் திடீரென வந்து அபகரித்து போகிற அமலேக்கியர்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது என்பதனால் அவர்கள் எல்லோரையும் சங்கரித்து விட வேண்டும் என்று தேவன் சவுலுக்கு கட்டளையிட்டார். ஒரு ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டுமென்றால் முதலாவது டார்கெட் பண்ண வேண்டியது அதன் ராஜாவைத்தான். ராஜாவை முறியடித்து விட்டால் ராஜ்யம் ஈஸியாக கைப்பற்றப்படும். அல்லது ஒரு ராஜ்யத்தை பிடிப்பதற்கு அந்த ராஜ்யத்தின் தலைமையை பிடிக்க வேண்டும். டு கேப்சர் அ கிங்டம், கேப்சர் த கேபிட்டல் சிட்டி என்பது உலகறிந்த ரகசியம். ஆனால் சவுல் என்ன செய்யறான் கவனிங்க, அநேக ஜனங்களை சங்கரித்தானே தவிர அமலேக்கியர்களின் ராஜாவாகிய ஆகாகு என்ற ராஜாவை இவன் சங்கரிக்காமல் விட்டுவிட்டான். கட்டளையை மீறுவதே பாவம், பாதி கட்டளையை அனுசரிப்பதும் கூட பாவம்தான். முழுமையாக தேவனுக்கு விரோதமாக நடந்து கொண்டானா என்றால் அதுவும் இல்லை. முழுமையாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானா என்றால் அதுவும் இல்லை. பாதி பேரை கொன்று போட்டான். மாடுகளையாவது ஆடுகளையாவது இப்படி எல்லாவற்றையும் கொல்ல வேண்டும் என்று சொன்னால் நன்றாக கொழுத்திருக்கிற மிருகங்களையெல்லாம் அவன் விட்டுவிட்டான். அதேபோல ஆகாகு என்ற ராஜாவையும் கொல்லாமல் விட்டுவிடுகிறான். என்ன நடந்தது? வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவது என்னவென்றால், அந்த ஆகாகை சவுல் பிடித்தபோது ஆகாகின் மனைவி கர்ப்பவதியாயிருந்தாள். கொல்லாமல் விட்டுவிட்டதினாலே அந்த ஆகாகிலிருந்து ஒருவன் பிறந்து வந்தான். அவனுடைய பெயர் என்னவென்றால் ஆமான். யாருங்க? ஆமான். இந்த ஆமான் யாரென்றால் ஆகாகியன், அதாவது ஆகாகிலிடமிருந்து பிறந்தவன். அந்நாளிலே அந்த ராஜாவையும் ராஜாவின் மனைவியையும் கொண்டிருந்தால் ஆகாகியனான ஆமான் பிறந்திருக்கவே மாட்டான். சங்கரிக்க வேண்டிய சத்துருவை சங்கரிக்காமல் அன்று சவுல் விட்டுவிட்ட காரணத்தினால் ஆகாகிடமிருந்து ஆகாகியனான ஆமான் பிறந்து வந்தான். அந்த ஆமான் எங்கே இருந்தான், என்ன செய்தான் என்பதையும் கூட நாம் அறிந்து கொள்ளலாம். வாருங்கள், எஸ்தர் 3:1. இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்திலிருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகாகியனாகிய ஆமான் எங்கிருந்து வந்தான்? இந்த ஆமான் ஆகாகியனிடத்திலிருந்து வந்தான். யார் இந்த ஆகாகியன் அல்லது ஆகாகு? ஒரு காலத்தில் அமலேக்கியரை ஆட்சி செய்த ராஜா. இந்த ராஜாவை கொல்லச் சொன்னாலும் கொல்லாமல் விட்டுவிட்ட பாவத்தினால் தான் ஆமான் என்ற பாவி பிறந்து வந்துவிட்டான். இதற்கிடையிலே ஆகாகென்ற ராஜாவினுடைய மனைவி கொல்லப்படாமல் விட்டு வைத்த காரணத்தினாலே அவள் அங்கிருந்து தப்பி ஓடி, அதோடு தப்பி ஓடிய போது அவள் கர்ப்பவதி என்று, கர்ப்பவதியாக இருந்த ஆகாகின் மனைவி குமாரனை பெற்றாள் என்று, அங்கிருந்து வந்தவன்தான் ஆகாகியனாகிய ஆமான் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கொல்ல வேண்டியவனை கொல்லாமல் விட்டுவிட்டதினாலே எவ்வளவு பெரிய ஆபத்து நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். எஸ்தரின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அங்கே இருந்த அகாஸ்வேரு என்கிற ஒரு ராஜா தனக்கடுத்த ஒரு உன்னத இடத்தை, ஸ்தானத்தை இதோ அந்த ஆகாகியனான ஆமானுக்குத்தான் கொடுக்கிறான். ஆமானுக்கு அப்படி ஒரு உன்னதமான ஸ்தானம் கொடுக்கப்பட்ட பிறகு ஆமான் அந்த பேலஸுக்குள்ளே நுழைகிற போது அங்கிருந்த ஒவ்வொருவரும் அவனை தலை வணங்கினார்கள். சாஷ்டாங்கமாய் விழுந்தும் பணிந்து கொண்டார்கள். ஒருவேளை யாராவது ஆமானை வணங்காவிட்டால், அவனுக்குரிய மரியாதையை தராவிட்டால் அவர்கள் கதையை முடித்து விடுவான் அப்பேற்பட்ட துன்மார்க்கன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன நடக்குது? 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகையால் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். ஆனாலும் மொர்தெக்காய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது
ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெக்காயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது, கவனிங்க, தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெக்காயின் சொற்கள் நிலைநிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால், ஐயா, நான் ஒரு யூதன், எனவே ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக மட்டும்தான் நான் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிவேனே தவிர பிறருக்கு பணிவது விசுவாசத்திற்கு விரோதம். மனிதனுக்கு முன்பாக தலைவணங்கி நிற்பதும் வணங்குவதும் நமஸ்கரிப்பதும் எனக்கு என்னுடைய விசுவாசத்திற்கு விரோதமான காரியம் என்பதால் என்னால் செய்ய முடியாது. இந்த ஆவிக்குரியவன் ஏன் மனிதர்களுக்கு முன்னால் தலை வணங்கவில்லை என்றால் அவனுடைய ஆவிக்குரியவைகளின் அடிப்படையில். இது ஆமானுக்கு பிடிக்கவில்லை. எனவே அவன் என்ன செய்கிறான்? இந்த கூட்டம், அதாவது மொர்தெக்காயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் யார்? நாம் கவனமாய் பரிசீலித்தால் இவர்கள் எல்லோருமே கூட யூதர்கள் என்பதை புரிந்து கொண்டான். அப்பொழுது ஆமான் ராஜாவினிடத்திலே போய், ராஜா, நமக்குள்ளே ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தார் நமக்கு நன்மை செய்வதை விட தீமையைத்தான் செய்கிறார்கள். அவர்களால் நமக்கு நன்மையைக் காட்டிலும் தீமைதான் அதிகம். நீர் எனக்கு கட்டளை கொடுப்பீரானால் நம்முடைய தேசத்துக்கு தீங்காக அபாயமாக இருக்கின்ற அந்த கூட்டத்தாரை நான் அழித்து விடுகிறேன் என்றபோது நம்முடைய தேசம் நிம்மதியாக இருக்கிறது. எனவே இந்த வார்த்தையை கேட்ட ராஜா, நீ உனக்கு ஏற்றபடி செய்யலாம் என்று பர்மிஷன் கொடுத்து விடுகிறான். இப்பொழுது அந்த தேசத்தில் இருக்கிற யூதர்கள் எல்லோரையுமே கூட ஆமான் கொல்லப் போகிறான். அன்பு சகோதர சகோதரிகளை நல்லா கவனிக்கணும். இந்த ஆமான் யார்? ஆகாகியன். இந்த ஆகாகியன் யார்? ஆகாகியார் ஒரு அமலேக்கியன். யார் அமலேக்கியன்? ஏசாவினுடைய சந்ததி. ஏஷா யார்? கவனிங்க, யாக்கோபுவினுடைய சத்துரு. யாக்கோபு ஆவிக்குரியவன், ஏஷா மாம்சத்துக்குரியவன். மாமிசம் எப்பொழுதுமே ஆவிக்கு விரோதமாகத்தான் நடந்து கொண்டிருக்கும். அன்று ஏஷா யாக்கோபை கொல்ல வேண்டுமென நினைத்தான். எதற்காக? சாத்தான் ஏசாவின் மூலமாக யாக்கோபை கொன்றுவிட வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டினான். வெரி சிம்பிள். யாக்கோபிலிருந்துதான் யூதா வரப்போகிறான். இந்த யூதா கோத்திரத்திலிருந்துதான் யார் வருவாங்க? உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். உலக இரட்சகர் வரப்போகிறார். அந்த இரட்சகர் இந்த உலகத்திற்கு வராமல் இருக்க வேண்டுமென்றால் யூதர்கள் இருக்கக்கூடாது, யூதா இருக்கக்கூடாது. யூதா வராமல் இருக்க வேண்டுமென்றால் யாக்கோபு இருக்கக்கூடாது. அதாவது தயவு செஞ்சு கவனிக்கணும், ஆதியிலிருந்தே கூட சாத்தான் யூதர்களை முறியடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்தான். முதலில் யாக்கோபை தீர்த்து கட்ட முயற்சி செய்தான். அது சாத்தியமாகல. அதன் பின்பு பார்வோனின் மூலமாக இஸ்ரவேலின் ஆண் பிள்ளைகள் எல்லோரையுமே கூட சாத்தான் என்ன செய்ய வைத்தான்? கொன்று போட முயற்சி செய்தான். எகிப்து தேசத்திலே இருக்கின்ற யூதர்களில் ஆண் குழந்தை என்றொன்று பிறந்தால் அதை கொன்றுவிட வேண்டும். ஏனென்றால் யூதர்களில் ஆண் குழந்தைகள் இருக்கவே கூடாது. அப்படின்னா யூதர்கள் இந்த பூமியிலே தொடர்வது கூடாது, அவர்கள் பெருகக்கூடாது. இது முதலிலிருந்தே சாத்தான் செய்கிற சதி. இப்பொழுது ஆமானை கொண்டு யூதர்கள் எல்லோரையும் அழித்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். ராஜாவுக்கு அடுத்ததான பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவன். ராஜாவே கட்டளை கொடுத்த பிறகு அந்த கட்டளையை இல்லாமல் செய்துவிட யாரால் முடியும்? சகோதர சகோதரிகளே, உபவாச ஜெபம் என்ன செய்யும்? அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் என்னால் முடியாது என்று நீ நினைக்கிறாயோ அதை உன்னை கொண்டு எப்படி செய்ய முடியும்? அதைத்தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமான் அவ்விதத்திலெல்லாம் ராஜாவை மேனிப்புலேட் செய்து நம்ப வைத்து கட்டளையும் பெற்றுவிடுகிறான் யூதர்களை கொல்வதற்காக. இந்த செய்தியை மொர்தெக்காய் கேள்விப்படுகிறான். ஆவிக்குரியவனான இவன் எஸ்தருக்கு அந்த செய்தியை அனுப்புகிறான். அம்மா, நம்ம எல்லோருடைய உயிருக்கும் ஆபத்து வந்திருக்கிறது. என்னாச்சு? யூதர்கள் எல்லோரையும் சங்கரிப்பதற்கு ஆமான் திட்டம் தீட்டிவிட்டான். இந்த தேசத்தில் இருக்கிற யூதர்கள் எல்லோரையும் கொலை செய்யப் போகிறான். ஒருவராலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது.
ஆனால் நீ ராஜாவுக்கு நெருக்கமாய் ராஜாவின் மனைவியாய் இருக்கிறாய். இதற்கு ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் உன்னால் மட்டும்தான் செய்ய முடியும். நீ போய் ராஜாவோடு பேசு. உண்மையான விஷயத்தை, உண்மையை ராஜாவுக்கு நீ எடுத்துச் சொல். நாம் ஒருவருக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் அல்லவென்றும், நம்மை கொண்டு ராஜாவுக்கோ ராஜ்யத்திற்கோ எந்தவித கேடும் வராதென்று, நாமோ அடிமைகளாக இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எளியவர்கள் என்று தெரியப்படுத்து என்று சொன்னபோது, அப்பொழுது எஸ்தர் தன்னுடைய வளர்ப்பு தந்தையாயிருந்த இந்த மொர்தெகாயின் இடத்துல பதில் சொல்லி அனுப்புகிறாள். என்னவென்று தெரியுமா? அப்பா, ராஜாவினுடைய உத்தரவு இல்லாமல் நான் ராஜாவை சந்திப்பது என்பது இங்கிருக்கிற சட்ட திட்டங்களுக்கு விரோதமானது. ராஜா அழைத்தால் தான் நான் போக முடியும். ராஜாவின் அழைப்பில்லாமல் ஒருவேளை நான் செல்லுவேன் என்றால் ராஜா எனக்கு மரண தண்டனை கூட விதிக்க வாய்ப்புண்டு. எனவே ராஜாவை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கில்லை. அதையும் மீறி நான் ராஜாவை சந்தித்தால் நான் கொல்லப்படலாம். இது அவளுடைய பதில். அப்பொழுது மொர்தெகாய் அதற்கு என்ன சொல்கிறான்? இங்கே பார் மகளே, சகாயம், யூதர்களுக்கான சகாயம் உன் மூலமாக வந்தால் அது நல்லது. ஒருவேளை உன்னிடத்திலிருந்து அந்த உதவி வராவிட்டால் தேவன் தம்முடைய உதவியை தம்முடைய வழியிலே கட்டாயம் அனுப்புவார், நம்மை காப்பாற்றுவார். ஆனால் உதவி செய்கிற இடத்திலிருந்தும் கூட உதவி செய்யாமல் நீ மௌனமாக இருந்து விடுவாய் என்றால், மகளே, அதற்கான பின் விளைவுகளை நீ சந்தித்தே ஆக வேண்டும். இந்த ராஜா ஒரு முட்டாள். இந்த மூர்க்கனுடைய உத்தரவில்லாமல் ஒருவேளை எஸ்தர் அங்கே சென்றால் கட்டாயம் அவன் அவளை கொன்று விடுவான். பார்க்கலாம், எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். செய்தி அனுப்புகிறான். அம்மா, ராணியாக இன்று நீ அந்த போஸ்ட்ல அமர்ந்திருக்கிறாய் அல்லவா? ஒருவேளை தேவன் இன்றைய காலகட்டத்திற்கேற்பத்தான் உன்னை ராணியாக்கினாரோ என்னவோ. யூதருக்கு நீ துணையாய் நிற்பாய் என்று, யூதரின் பட்சமாய் நீ ராஜாவினிடத்திலே போய் பேசுவாய் என்று, அதன் பலனாக உன்னால் யூதர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நினைத்து ஒருவேளை தேவன் உன்னை ராணியாக ஆக்கியிருக்கலாம். இன்று நீ பெற்றிருக்கிற போஸ்டுக்கு பின்னால், பொசிஷனுக்கு பின்னால் தேவனுடைய மேலான திட்டம் இருக்கலாம். ஒருவேளை தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய யோசனைக்கு விரோதமாக நீ நடந்து கொண்டால் அது உனக்கும் உன்னுடைய குடும்பத்தாருக்கும் நஷ்டம். உதவியை தேவன் வேறொரு வழியிலிருந்து கட்டாயம் அனுப்பிவிட முடியும். ஆனால் உதவி செய்ய முடிந்தும் உதவி செய்யாமல் மௌனமாயிருப்பாய் என்றால் கட்டாயம் சிக்ஷையை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உன்னை உயர்த்தியிருக்கிறாரா? ஆசீர்வதித்திருக்கிறாரா? ஃபினான்ஷியலாக, ஹெல்த்தியாக, இப்படி எல்லா விஷயங்களிலும் தேவன் உன்னை ஸ்திரப்படுத்தியிருக்கிறாரா? எதற்காக உன்னை உயர்த்தியிருக்கிறார்? ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்காக மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்கவும் தான். தேவன் உனக்கு தாளந்துகளை அருளியிருக்கிறார் என்றால் அந்த தாளந்துகளால் நீ பெருமைப்படுவதற்காக அல்ல, அந்த தாளந்துகளை தேவனுடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்துவதற்குத்தான். இந்த விஷயத்தை மறந்துவிடக்கூடாது என்ற ஆண்டவர் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நீ பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டிய நீ பகிர்ந்து கொடுக்காமல் மறைத்து வைப்பாய் என்றால் அதன் விளைவை சந்திப்பாய். உனக்கு இருக்கிற ஆரோக்கியத்தை, பலத்தை, தாளந்துகளை தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்ய அபிவிருத்திக்காக, அவருடைய சபைக்காக, சபை வளர்ச்சிக்காக கொடுக்க முடிந்திருந்தும் கூட தேவனுடைய ஊழியத்தை குறித்து எனக்கென்ன கவலை, தேவனுடைய சபையை குறித்து எனக்கென்ன கவலை என்று நீ பெற்றிருக்கிற உன் தாளந்துகளை தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்ய விருத்திக்காக, தேவனுடைய சபைக்காக நீ பயன்படுத்தாமல் அவைகளை ஒருவேளை நீ ஒன்றும் செய்யாமல் சுய லாபத்திற்காக பயன்படுத்துவாய் என்றால் அதன் விளைவையும் நீ சந்திக்க வேண்டியிருக்கும். மறந்து போயிடாதீங்க. ஒருவனுக்கு 1 தாளந்தையும், இன்னொருவனுக்கு 2 தாளந்தையும், இன்னொருவனுக்கு 5 தாளந்தையும் ஒரு எஜமானன் கொடுத்தான். கொஞ்ச காலம் கடந்த பிறகு கொடுத்த தாளந்தை இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்க வந்தான். அப்பொழுது 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவனோ அதை 2 மடங்காக்கியிருந்தான். 2 தாளந்துகளை பெற்றவனும் அதை இரட்டிப்பாக்கியிருந்தான். 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவனோ அதை கொண்டு போய் உபயோகப்படுத்தாமல், அதை பயன்படுத்தாமல் புதைத்து மறைத்து வைக்கிறான்.
அதைக் கண்ட எஜமானன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, தேவன் அருளியிருக்கிற தாளந்தை உபயோகப்படுத்தாமல், தேவன் அருளியிருக்கின்ற டேலண்டை பயன்படுத்தாமல், அதை இரட்டிப்பாக்கிக் கொள்ளாமல், அதை வளர்த்து கொள்ளாமல் எவனொருவன் அதை மறைத்து வைக்கிறானோ அவன் கட்டாயம் தேவனுக்கு முன்பாக கணக்கை ஒப்புவித்தாக வேண்டும். பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் உனக்கு கொடுத்த தாளந்தை எடுத்துக்கொண்டு போய் அட்லீஸ்ட் காசுக்காரரிடத்தில் கொடுத்திருக்கலாம், அல்லது வட்டிக்காவது கொடுத்திருக்கலாம். நான் அந்த வட்டியையாவது வாங்கிக் கொண்டிருப்பேன். என்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டி இவனை புறம்பான இருளிலே போடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நரகத்துல தூக்கி போடுங்க. சகோதரனே, சகோதரியே, தேவன் ஆரோக்கியத்தை அருளியிருக்கிறாரா? நல்ல பொருளாதார நிலையை தந்திருக்கிறாரா? அற்புத தாளந்துகளை அருளியிருக்கிறாரா? இந்த ஆண்டவருக்காக அதை பயன்படுத்து, அவருடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்து, சபையின் நன்மைக்காக, சுவிசேஷ விரிவாக்கத்துக்காக, சபையின் வளர்ச்சிக்காக உன் தாளந்துகளை உபயோகப்படுத்து, உன் ஆசீர்வாதங்களை பயன்படுத்து. தேவன் உனக்கு தந்திருக்கிற இந்த போஸ்டையும் பொசிஷனையும் இன்று நீ அதை பயன்படுத்துவாய் என்று, நீ உதவியாயிருப்பாய் என்று, எங்களுக்கு துணையாய் நிற்பாய் என்று தேவன் அருளியிருக்கிறாரோ என்னவோ. ஒருவேளை உன்னுடைய போஸ்டையும் பொசிஷனையும் உனக்காக மாத்திரம் உபயோகப்படுத்தினால், சுயநலத்தோடு கூட யோசித்தால் உனக்கும் தீங்கு வரும், உன் வீட்டாருக்கும் தீங்கு வரும். தயவு செய்து யோசித்துக்கொள். எல்லோரும் ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, கடின இருதயமுள்ளவனாயிருந்த ராஜா உபவாசமிருந்து ஜெபம் செய்த எஸ்தரின் வேண்டுகோளை கேட்டுக்கொண்டான். அற்புதமான பதிலையும் தந்தான். நாங்கள் சேவிக்கிற ராஜா, ராஜாதி ராஜா, மிகுந்த அன்புள்ள தேவன். அப்பா, ஒரு கடின இருதயம் உள்ளவனையே உபவாச ஜெபம் மாற்றுகிறதென்றால், ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கும் உபவாச ஜெபத்தின் பலனாக எங்கள் மீது மேன்மையான உத்தேசங்களை, திட்டங்களை கொண்டிருக்கிற நீர் எங்களுக்கு எவ்வளவு மேன்மையான பதிலை அருளுவீர். நீர் எவ்வளவாய் எங்களை உயர்த்துவீர். எங்களுக்கு எவ்வளவாய் ஆச்சரிய காரியங்களை செய்வீர். எந்த அளவுக்கு எங்கள் சத்துருக்களுக்கு எதிராக வெற்றியை அருளிச் செய்வீர். எந்த அளவுக்கு சத்துருவை, அவன் திட்டங்களை முறியடித்து எங்களுக்கு சமாதானத்தை அருளுவீரோ, அதை இன்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவருடைய மேலான பதிலை எங்களுக்கு தரப்போவதற்காக நன்றி சொல்லி உமக்கே துதி கன மகிமையை ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.